பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு, யாரை நாடி பின்பற்றுகிறோம், மனுஷனையா இல்லை தேவனையா? ஹல்லேலூயா. இந்த செய்தியை கவனமாய் கேளுங்க. கலாத்தியர் 1:10-11-12 கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு பவுலாகி அங்கே எழுதுகிறார். இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபைக்கு இங்கு எழுதுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம யாரை நாடி போதிக்கிறோம், மனுஷனையா இல்லை தேவனையா? இன்னைக்கு அநேகர் மனுஷனை நாடி போதிக்கிறோம், மனுஷனை நாடி பின்பற்றுகிறோம், தீர்க்க தரிசனங்களை நாடி போகிறோம். ஹல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறோம். இப்படி நாம் செய்து வந்தால் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார், நம்ம யாரை நாடி பின்பற்றுகிறோம்? இயேசு சொல்றார், என்னை பின்பற்றி வா என்று. இன்னைக்கு மனுஷனை நாடி பின்பற்றுகிறோம், மனுஷனை தேடி ஓடுகிறோம், தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடுகிறோம். சங்கீதம் 118:8 தாவீது அழகா சொல்கிற, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றலாய் இருப்பதே நலம் என்று அழகாக அவர் சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷனை நாம் நாடி போகிறோம் என்று சொன்னால் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுல 11 சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்றார், மேலும் சகோதரரை, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பிரசங்கம் மனுஷனால எனக்கு கற்றதும் இல்லை. ஹல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைனாலே நான் பேசினதும் இல்லை. அவர் என்ன சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வெளிப்படுத்தின வார்த்தை தான் இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை மனுஷனுடைய யோசனைப்படி அல்ல, மனுஷனால பெற்றதும் அல்ல, இது கர்த்தரே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. அவரை யார் நாடி போதிக்கிறானோ, அவரை யார் நாடி ஆராதிக்கிறானோ, அவரை நாடி யார் ஜெபிக்கிறானோ, ஆண்டவர் அவனுக்கு சகலத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். விசுவாசத்திலே உத்தமனாகிய தீமோத்திக்கு அவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தி 4:6 இவைகளை நீ சகோதரர்களுக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளையும் நீ அனுசரித்து நற்போதத்திலும் தேறியவனாக இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரனாய் இருப்பார். யாரெல்லாம் இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருக்குன்னு விரும்புகிறவங்க, இந்த வார்த்தையின்படி நாம் போதிக்கும் பொழுது, விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நாம் போதிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக நம்ம இருக்க முடியும். கர்த்தர் நாளில் இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவருக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்போம், நல்ல தேவ பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.